Hello everyone, நான் Dinesh Kumar பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் சாப்டர்ஸில் கூடிய அவகாஸ் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ பாடி, சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது மாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சென்டர். ஓகே, இப்போ ஒரு ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிங்கோட அந்த எந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்து மாஸ் எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்போது இதுதான் சென்ட்ரா மாஸ் ஆஃப் த ரிங்குன்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக இந்த சென்ட்ரா மாஸ் வந்து அந்த பாடியிலே லை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இட் கேன் லை அவுட் சைட் ஆஃப் த பாடி ஆல்சோ. ஓகே, மே லை அவுட் சைட் ஆஃப் த பாடி. ஸோ இதுதான் வந்து மோர் ப்ராப்பரான ஆன்சராக இருக்குது. பிகாஸ் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். பிகாஸ் அதர் ஆப்ஷன்ஸை பாருங்களேன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் லைஸ் அட் த ஜியாமெட்ரிக்கல் சென்டர். ஜியாமெட்ரிக்கல் சென்டரில் தான் எப்போவுமே இருக்கணுன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. தி ரீசன் இஸ், சப்போஸ் ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பாடி இந்த மாதிரி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. பட் அதோட டென்சிட்டி ஓகே வேரி ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய டென்சிட்டியை விட இங்கே கூட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டாக சென்ட்ரா மாஸ் மிடில் லை ஆகாது. இட்ஸ் கோயிங் டு லை டுவர்ட்ஸ் த மோர் மாஸ். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்வேஸ் லைஸ் அட் த ஜியாமெட்ரிக்கல் சென்டர், இது கரெக்டான ஆப்ஷன் கிடையாது, தப்பு. ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் ஆஃப் த பாடி, இதுவும் தப்பு. நம்ம இதுக்கான ப்ரூஃப் இங்கே பார்த்தோம். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஆல்வேஸ் லை அவுட் சைட் ஆஃப் த பாடி, எப்போவுமே வெளியே தான் லை ஆகணும் அப்படின்னும் எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகுலரான ஃபிகர்ஸ் லைக் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி பாடிஸஸ்க்கெலாம் சென்டர் ஆஃப் மாஸ் உள்ளே தான் லை ஆக போகுது. அப்போது நான் சூஸ் பண்ண அந்த ஆப்ஷன் 3 இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் ஆர் ராங். மே லை அவுட் சைட் ஆஃப் த பாடி. இப்போது இந்த செகண்ட் கொஷின் பாருங்கள். 1 minute. Yeah, just see the second question. A child sitting at the center of the rotating stool has his arm stretched. ஓகே, ஒரு சைல்டு வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டூலில் உட்காந்துருக்கு. இதான் வந்து அந்த ரொட்டேட்டிங் ஸ்டூல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரொட்டேட்டிங் ஸ்டூலில் ஒரு சைல்டு உட்காந்துருக்கா. லெட்ஸ் சே இதான் அந்த சைல்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவனுடைய ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சடு கண்டிஷனில் உட்காந்துருக்கான். ஓகே, அந்த ஸ்டூல் ஆல்ரெடி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஜஸ்ட் சி தட். இப்போது அவனுடைய ஆர்மை குறுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட ஆர்மை மடக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிறப்போ அவனுடைய ஆங்குலர் ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த சைல்டு வந்து சேரில் உட்காந்துட்டு சுற்றிட்டு இருக்கான் இல்லையா, ஒரிஜினலாகவே ஒமேகான்ற ஆங்குலர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கான் இல்லையா. அப்போது இந்த சைல்டோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவை ஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு மூமெண்ட் ஆஃப் இனர்சியோட ஃபார்முலா என்ன, I = mr². அப்போது ஒரு மாஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு க்ளோஸராக இருக்குது ஒரு மாஸ் அப்படின்னா. ஓகே, அண்ட் ஒரு ஒமேகான்ற ஸ்பீடில் இந்த மாஸ் சுற்றி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த மாஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வேல்யூ எப்படி இருக்குது, சின்ஸ் ஆர் வேல்யூ இஸ் லெஸ், மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வேல்யூ இஸ் ஆல்சோ லெஸ். இதே மாஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா அப்போது மூமெண்ட் ஆஃப் இனர்சியோட வேல்யூ என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். பிகாஸ் ஆர் வேல்யூ காட் இன்க்ரீஸ், ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வேல்யூ வில் ஆல்சோ கெட் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்சியான்றது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து மாஸ் என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் தள்ளி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த மாஸ் ஸ்ப்ரெட் அவுட்னஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் மூமெண்ட் ஆஃப் இனர்சியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் ஹேண்ட்ஸை விரிச்சிருக்கான். ஸோ அப்போ கை இப்படி விரிஞ்சிருக்கிறப்போ மாஸ் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தது. அண்ட் ஃபைனலாக கையை மடக்கிட்டான். கையை மடக்கின பின்னாடி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு க்ளோஸராக எல்லா மாஸும் வந்துடுச்சு. ஸோ அப்போ இனிஷியலாக இருந்த மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவை விட ஓகே ஃபைனலாக இருந்த மூமெண்ட் ஆஃப் இனர்சியோட வேல்யூ என்ன ஆயிருது, சின்ஸ் ஃபைனலாக மாசஸ் எல்லாமே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு க்ளோஸராக வந்துடுது. ஸோ அப்போது ஃபைனல் மூமெண்ட் ஆஃப் இனர்சியோட வேல்யூ எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஓகே, பட் நமக்கு இன்னொன்று ஒரு விஷயம் தெரியும், இந்த சைல்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ சைல்டு அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கும் வெளியே இருந்து எந்த விதமான டார்க்கையும் நம்ம அப்ளை பண்ணலை. அப்போது வென் எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளைட் அந்த பாடி இஸ் 0, ஓகே, அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி a conserved quantity. ஆங்குலர் மொமெண்டத்தோட ஃபார்முலா என்ன, L = I⍵. ஸோ இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஐ குறைஞ்சிது அப்படின்னா ஒமேகா என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ தட் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ வில் ஆல்வேஸ் பி a கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் கையை விரிச்சிருந்தப்போ ஐயோட வேல்யூ அதிகம். ஓகே, ஐயோட வேல்யூ அதிகம், அப்போ ஒமேகாவோட வேல்யூ கம்மியாக இருந்தது. ஃபைனலாக இப்போது கையை குறுக்கிறப்போ ஐயோட வேல்யூ கம்மியாகிடுச்சு. அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன ஆகணும், அதிகமாகணும். ஸோ தட் அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் எல்லாம் இருக்கும். ஓகே,
ஸோ அப்போ என்ன ஆகணும், கையை குறுக்குறப்போ angular speed என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 should be the answer. We can move on to the question number 3. ஓகே, பொசிஷன் வெக்டர் ஆஃப் த 3 பார்ட்டிகல்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸை ஓட மாஸ் வந்து m1 1 kg, m2 2 kg அண்ட் m3 4 kg. ஸோ பார்ட்டிகல்ஸோட மாஸ் கொடுத்துட்டாங்க, பார்ட்டிகல்ஸோட பொசிஷன் வெக்டரும் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரா மாஸோட பொசிஷன் வெக்டர் கேட்குறாங்க. we know the formula for it. சென்ட்ரா மாஸோட பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m1 r1 வெக்டர் ப்ளஸ் m2 r2 வெக்டர் ப்ளஸ் m3 r3 வெக்டர் divided by m1 plus m2 plus m3. Okay, it's the formula we have for centra mass. Centra mass oda position vector கண்டுபிடிக்கிறதுக்கான formula அது. I can use this. அப்போ first mass என்ன, it's a 1 kg and அதோட corresponding position vector என்ன, I cap plus j cap. Similarly m2 ஓட வேல்யூ என்ன, 2 kg, r2 vector என்ன, 2 I cap plus 5 j cap. Similarly m3 ஓட வேல்யூ 4, அதோட corresponding position vector வந்து 2 I cap minus j cap divided by m1 plus m2 plus m3 which is 2 plus 1 3, 3 plus 4 7 kg. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ என்ன வந்துடும், அப்போ I cap plus j cap plus 4 I cap plus 10 j cap plus 8 I cap minus 4 j capனு வந்துடுச்சு. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபர்தர்னா ஐயை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ 1 plus 4 5, 5 plus 8 13, sorry 5 plus 8, yeah it's a 13. So 13 I cap, j காம்பனன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 1 plus 10 11, 11 minus 4 it's a 7. So 7 j cap divided by 7 வந்துடுது. ஸோ இதுதான் சென்ட்ரா மாஸோட பொசிஷன் வெக்டர். which options are matching? Option B is the answer. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு வீல் இருக்குது, அந்த வீலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்க, ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஐயோட வேல்யூ என்ன, 10⁻³ kg மீட்டர் ஸ்கொயர். இந்த வீல் வந்து ஒரு ஆங்குலர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கான். அந்த ஆங்குலர் ஸ்பீடோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 radian per second. அப்போ டார்க் ரெக்வயர்ட் டு ஸ்டாப் இட் இன் 2 seconds. அப்போ இந்த இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீடு இருந்த அந்த வீலை ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்போ ஃபைனல் ஆங்குலர் ஸ்பீடு என்ன, 0 radian per second. இந்த ஆங்குலர் சேஞ்சை, ஆங்குலர் ஸ்பீடில் கூட சேஞ்சை எவ்வளோ செகண்ட்ஸில் ஏற்படுத்துகிறோம், 2 secondsல ஏற்படுத்துகிறோம். ஓகே, அப்போ டார்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். we know the formula for the torque. tau equal to என்ன வந்துடும், I into ஆல்ஃபான்னு வந்துடும். இட்ஸ் a formula we have for torque. ஓகே, எப்படி F equal to ma நியூட்டன் செகண்ட் லா பார்த்தோமோ ஃபார் லீனியர் மோஷன், ஃபார் ஆங்குலர் மோஷன் ஃபோர்ஸோட ரோலில் டார்க்கும், மாஸோட ரோலை மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாகவும் அண்ட் லீனியர் ஆக்சிலேஷனோட ரோலை ஆங்குலர் ஆக்சிலேஷனும் ப்ளே பண்ண போகுது ஃபார் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, இட்ஸ் ஃபார் லீனியர் ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகே, இட்ஸ் ஃபார் ரொட்டேஷனல் மோஷன். அப்போது இங்கே ஆல்ஃபா ஆக்கப்படல. ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சிலேஷன். ஆங்குலர் ஆக்சிலேஷனோட ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை த கரஸ்பாண்டிங் டைம் இன் ட்ராவல். இதுதான் ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ அப்போ ஆங்குலர் ஆக்சிலேஷனுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒமேகா ஃபைனல் என்ன 0, ஒமேகா இன்சியல் என்ன 5 அண்ட் டிவைட் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ ஆங்குலர் ஆக்சிலேஷன் கிடச்சிருச்சு. எனக்கு என்ன வந்திருக்கு, -5/2 வந்துருச்சு. அப்போ டவ்வோட வேல்யூ தான் கேட்டிருக்கான் லிட்டரலாக. டவ் ஈக்குவல் என்ன வந்துடும், I into ஆல்ஃபா. ஐயோட வேல்யூ 10⁻3, ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வந்துடுது, -5/2 வருது. ஓகே, ஸோ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா ஐ மே கெட் மை ஆன்சர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா இதை மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இது என்ன ஆயிரும், 10⁻4 ஆயிரும் மைனஸ் டிவைட் பை 4 ஆயிரும். ஓகே, ஸோ 10⁻4ன்றது என்னது, ஓகே இட்ஸ் 10⁻4, இஸ் இட் ரைட், டிவைட் பை 4. ஸோ டிவைட் பண்ண என்ன வரும், 10,000 டிவைட் பை 4 போட்டால் என்ன வரும், ஐ திங்க் ஐ ஷுட் பி கெட்டிங் 2500 நியூட்டன் மீட்டர். அந்த மைனஸ் எங்கே போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, டார்க் ரெக்வயர்ட் டு ஸ்டாப் இட். ஸோ இட்ஸ் எ பிரேக்கிங் டார்க். ஸோ பிரேக்கிங் டார்க்கோட வேல்யூ தான் எடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை தே ஹவ் டேக்கன் திஸ் வேல்யூ அலோன். ஓகே, now we can move on to the next question. Question number 5 பாருங்க. A particle of mass
m is moving with a constant velocity parallel to the y-axis. See the y-axis, இது x-axis. Okay. At t equal to 0, particle is at point இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்டை ஏன்னு மென்ஷன் பண்ணட்டான். இந்த ஏன்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதோட கோஆர்டினேட் கொடுத்துட்டான் 2 மீட்டர், 0ன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் 0வாக இருந்தப்போ அந்த பார்ட்டிகிள் இங்கே தான் இருக்குது. ஓகே. அண்ட் டைம் ப்ராக்ரஸ் ஆக அந்த பார்ட்டிகிள் எப்படி மூவ் ஆகுதுன்னா அலாங் த ஒய் ஆக்சிஸ் மூவ் ஆகுது. அதோட வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. அலாங் த ஒய் ஆக்சிஸ் அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த பார்ட்டிகிளோட ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் ஆன் பாசிங் டைம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ இந்த ஆரிஜினை பொறுத்து அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். லெட்ஸ் சே தட் அந்த பாடியோட வெலாசிட்டி வெக்டர் எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் பயனோட் பண்ணியிருக்கு. Okay, is it right? We know the formula for the angular momentum. What is that? Angular momentum L vector is equal to R vector cross P vector. வெக்டோரியலாக பார்த்தோன்னா ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா இது தான். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த ஆர் கிராஸ் பின்றதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஆர் மாடலஸ் ஆஃப் பி சைன் ஹீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, ஆர் பி சைன் ஹீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி ரைட்னும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் அதோட பொசிஷன் வெக்டர் இது தான். இஸ் இட் ரைட்? இட்ஸ் ஆர் வெக்டர். ஓகே, அந்த மொமெண்ட்டில் அதோட லீனியர் மொமெண்டம் அதாவது பி வெக்டர் எப்படி இருக்குது, பிகாஸ் வெலாசிட்டி வெக்டர் அப்வர்ட்ஸில் இருக்குது. அப்போ மொமெண்டம் வெக்டரும் எப்படி இருக்கும், அப்வர்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர் வெக்டரை அப்படியே ஸ்லைட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இட்ஸ் ஆர் வெக்டர். ஓகே, இது பி வெக்டர். ஆர் கிராஸ் பி, ஆர் சைன் டீட்டா இன்டூ பின்னு கூட எழுதிக்கலாம். ஜஸ்ட் இதர் இந்த ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் டீட்டானா அண்ட் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், alternate angle should be equal. அப்போ ஆர் சைன் டீட்டா, ஆர் சைன் டீட்டான்றது என்னது, இங்கே பாருங்கள் இது ஆர். அப்போ இது என்ன வரணும், ஆரோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரணும், இட்ஸ் ஆர் காஸ் டீட்டா. இது என்ன வரணும், ஆர் சைன் டீட்டா வந்துடும். ஸோ அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூக்கான ஃபார்முலா என்ன வந்துருச்சு, ஆர் சைன் டீட்டா இன்டூ பின்னு வந்துடுது. ஸோ ஆர் சைன் டீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குது, இட்ஸ் a fixed. Yes, that body is moving along the y-axis. இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஆர் சைன் டீட்டா டைமை பொறுத்து என்ன ஆகலை, மாறல. அண்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் லாஸ்ட்டில் பாடி மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இதோட லீனியர் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன ஆகுது, மாறாது. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். தட்ஸ் த சொல்யூஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். Okay, we have a hollow sphere. This hollow sphere இதோட மாஸ் வந்து m, இதோட ரேடியஸ் rன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் வித்தவுட் ஸ்லிப்பிங், வித்தவுட் ஸ்லிப்பிங்னால என்ன அர்த்தம், பியூர் ரோலிங் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, பியூர் ரோலிங் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கு. such that velocity of its central mass is v. அப்போ இந்த ஹாலோ ஸ்பியரோட அந்த சென்ட்ரா மாஸோட வெலாசிட்டி என்னது, வின்னு சொல்லியாச்சு. இதோட டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாடி ரோல் ஆகிட்டுருக்குனாலே அந்த ரோலிங் பாடிக்கு 2 கைண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ பிகாஸ் அந்த பாடி ரோலிங் மோஷன்றது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் மோஷன், இது ரெண்டோட சூப்பர் இம்போஷன் தான் என்னது, ரோலிங்னு சொல்லுவோம். அப்போது ஒரு பாடி ரோல் ஆகிட்டுருக்குன்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியும் இருக்கும் அண்ட் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். ஸோ அப்போ த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரோலிங் பாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா it's equal to kinetic energy of the translational motion plus kinetic energy of the rotational motion. So we know the formula for the kinetic energy of the translational motion. என்னது, இந்த பாடியோட மாஸ் m, அதோட சென்ட்ரா மாஸ் ஒரு vன்ற ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆஃப் எம் வி ஸ்கொயர்ட். இதுதான் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். அண்ட் ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் இங்கே பாருங்கள், இந்த பாடியை சென்டர் ஆஃப் மாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்கள். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸோட சேர்ந்து மூவ் ஆகிட்டே பாருங்கள். அப்படி பார்க்குறப்போ இந்த பாடி பியூர் ரொட்டேஷனல் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த பாடி ஒரு ஒமேகான்ற ஒரு ஆங்குலர் ஸ்பீடில் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இந்த பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்சி ஐன்னு வச்சுக்கலாம். இந்த ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் த பாடிஸ் ஐன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாடியோட ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்ட். இந்த ரெண்டு கைனடிக் எனர்ஜியும் இட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, இட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. இது ரெண்டையும் கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் கைனடிக் எனர்ஜி கிடச்சிரும். ஓகே, அவங்க டோட்டல் கைனடிக் எனர்ஜி எப்படி கொடுத்துருக்காங்க, எம்வி ஸ்கொயர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஐ ஒமேகா ஸ்கொயர்டை நம்ம எம்வி ஸ்கொயர் ஃபார்முலா மாற்றிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் லிட்டரலாக. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் த
hollow sphere moment of inertia about this axis of rotation என்ன வரும்? I don't know its value. I think it's mr squared. Okay, simply I will look into that end results. Moment of inertia வந்து உங்களுக்கு mr squared தான் நினைக்கிறேன் hollow sphere-க்கு. Anyhow I will check it. இங்க இருக்கு பாருங்க. Yeah, for hollow sphere, sorry I made a mistakes. For hollow sphere moment of inertia about the axis passing through its center is 2 by 3 mr squared. Okay, so 2 by 3 mr squared, remember it, 2 by 3 mr squared. So in the end results நம்ம யூஸ் பண்ண போகிறோம். For hollow sphere it's a 2 by 3 mr squared, remember it. இந்த end results நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் என்னால்? ஆஃப் mv ஸ்கொயர்ட் ப்ளஸ் total rolling kinetic energy is equal to half mv squared plus half 2 by 3 என்ன வந்தது? mr squared வந்ததா into omega squared வந்துச்சு. Since for when a body is executing the pure rolling, okay, அதோட சென்ட்ரா மாஸோட ஸ்பீடுக்கும் அதோட ஆங்குலர் ஸ்பீடுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது என்னென்னா இட்ஸ் v ஈக்குவல் டு r ஒமேகா. திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங். ஓகே, v ஈக்குவல் டு r ஒமேகா. அப்போ இந்த r ஒமேகா பல என்ன போட்டுக்கலாம்? vன்னு போட்டுக்கலாம். ஸோ வாட் ஐ காட் தென் ஆஃப் mv ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 m அந்த r ஒமேகா பல vன்னு போட்டோன்னா இட்ஸ் v ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 1/2 mv ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 mv ஸ்கொயர். If I take the mv squared as a common, I'll be having a 1/2 plus 1/3 வந்துடுது. இதுக்கு LCM எடுத்தால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்ன LCM எடுத்தால் என்ன வரும்? 3 plus 2 by 6ன்னு வந்துடும். 5 by 6ன்னு வந்துடுது. ஓகே, I got a 5 by 6 mv squared. It's a total kinetic energy of that rolling body. Okay, so option 3 is the answer. Question number 7 பாருங்கள். Okay, moment of inertia of a disc about an axis which is along its diameter. Okay, ஒரு டிஸ்க் இருக்குது, அந்த டிஸ்கோட அலாங் த டயமீட்டர் ஆக்சிஸ், இதான் டயமீட்டர்னு வச்சுக்கோங்க. அலாங் த டயமீட்டர் இந்த ஆக்சிஸை பொறுத்து moment of inertia ஐன்னு சொல்லி கொடுத்துட்டான். Then moment of inertia about the axis passing through its center and perpendicular to the plane. அப்போ இந்த டிஸ்கோட பிளேனுக்கு பர்பண்டிகுலராக அண்ட் அதோட சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இட் இஸ் லாஜிக்கலி ஈஸி டு சி தட் நமக்கு இந்த ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், இதை ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ இந்த ஆக்சிஸை இஜெட் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதாவது ஒரு பாடி லையாக இருக்கக்கூடிய பிளேன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டிஸ்க் எந்த பிளேனில் லையாக இருக்குது? எக்ஸ் ஒய் பிளேனில் லையாக இருக்குது. இஸ் இட் ரைட்? ஸோ இந்த லையாக இருக்கக்கூடிய பிளேனில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆக்சிஸை பொறுத்து நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும்னா, ஓகே, அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட சமேஷன் தான் என்னது? அந்த ஆப்ஜெக்ட் லையாக இருக்கக்கூடிய பிளேனுக்கு பர்பண்டிகுலர் பிளேனை பொறுத்து, பர்பண்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதான் என்னது? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னு சொல்லுவோம். அதாவது இந்த டிஸ்க் லையாக இருக்கக்கூடிய பிளேன் எக்ஸ் ஒய், அப்போ அந்த லையாக இருக்கக்கூடிய பிளேனில் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஸ் என்ன? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இந்த 2 ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரியும்னா, ஓகே, எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இஜெட் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க முடியும் பை யூசிங் த பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ இங்கே லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு டிஸ்க்கு. அந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மாஸ் எப்படி இந்த 2 பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ, அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் மாஸ் 2 பக்கமும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ ஐஎக்ஸ் ஐஒய் பேஸ்ட் ஆன் த சிமெட்ரி ஐ கேன் டெல் தட் ஐஎக்ஸோட வேல்யூ ஐஒயோட வேல்யூ என்னது? ஐடென்டிக்கலாக தான் இருக்கணும். பேஸ்ட் ஆன் த சிமெட்ரி ஐ கேன் இன்ஃபர் தட். அப்போ இந்த ஐஒய்க்கு பதில் ஐஎக்ஸ்னே போட்டுக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? 2ix இஸ் ஈக்குவல் டு ஐஇஜெட்னு வந்துடும். ஓகே, அப்போது ஒரு பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியும்னா, அதை வச்சு இஜெட் ஆக்சிஸை பொறுத்து என்ன மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றதை கெட் பண்ணிட முடியும். அண்ட் இட் இஸ் லாஜிக்கலி ஈஸி டு சி தட் ஒரு டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயமெட்ரிக்கல் ஆக்சிஸ் என்ன வருதுன்னு பாருங்களேன். Again you can see that from this table. You should remember all the formulas. Moment of inertia formulas எல்லாமே
நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். பிகாஸ் இங்கே பாருங்களேன், இதான் டிஸ்க்கு. ஓகே, இட்ஸ் சர்க்குலர் டிஸ்க். இங்கே இருக்குது பாருங்க. ஓகே, சர்க்குலர் டிஸ்கோட டயமெட்ரிக்கல் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது? இட்ஸ் mr²/4. அப்போது I எக்ஸ்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? ஐ கேன் சப்ஸ்டியூட் 2mr²/4ன்னு போட்டுக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு IZ. இதை கேன்சல் பண்ண என்ன வந்துடும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து Z ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு mr²/2ன்னு வந்துடும். யா, தட்ஸ் வாட் வி காட் ஹியர். இங்கே இருக்குது பாருங்க. ஓகே, டிஸ்கோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து, அதாவது டிஸ்கோட அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து மோட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது? mr²/2 வந்துருச்சு. ஸோ லிட்டலாக அப்போ IZ இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? mr²/2ன்னு வந்துடும். இட்ஸ் கோயிங் டு பி மை சொல்யூஷன். ஓகே, ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். we have a ring. ரிங்கோட மாஸ் m, ரேடியஸ் வந்து r. இது ஒரு ரோல் ஆகிட்டுருக்கு ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் வித்தவுட் ஸ்லிப்பிங், விச் மீன்ஸ் பியூர் ரோலிங் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டுருக்கு. அப்போது வெலாசிட்டி, ஓகே, சென்ட்ரா மாஸோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்ட்ரா மாஸோட வெலாசிட்டிக்கும் அதோட ஆங்குலர் ஸ்பீடுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? Vcm ஈக்குவல் டு ωr. கொஷின்ஸ் என்னென்னா, வெலாசிட்டி ஆஃப் ஏ பாயிண்ட் A ஆர் ஷோன் இன் த ஃபிகர். ஓகே, இங்கே ஏன்ற பாயிண்ட்டை கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் கார்டினேட்டை மார்க் பண்ணியிருக்கான். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோலிங் மோஷன்றது ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷ்னல் மோஷன், இதோட சூப்பர் பொசிஷன் தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ரோலிங் மோஷன் கிடச்சிரும். ஒரு பாடி ட்ரான்ஸ்லேஷனல் மோஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டுருக்குன்னா அந்த பாடியில் கூட ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்டும் சென்ட்ரா மாஸோட வெலாசிட்டி என்னவோ அதே வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஓகே, பட் இப்போ அந்த பாடி ரொட்டேஷனல் மோஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டுருக்கு இல்லையா? ட்ரான்ஸ்லேஷனல் மட்டும் அந்த மோஷன் மட்டும் அந்த பாடிக்கு கிடையாது. ஓகே, அண்ட் ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கு இல்லையா? அப்போது ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்தவரை அந்த பாடி ஒரு ஒமேகான்ற ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. we know how can we calculate the tangential speed at each and every points. அப்போ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்தவரை tangential speed எப்படி இருக்கும்? ஸோ Vcm இஸ் ஈக்குவல் டு V ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும்? V ஈக்குவல் டு ωrன்னு வந்துடும். ஓகே, நமக்கு தெரியும் Vcmோட வேல்யூ ωrக்கு ஈக்குவல் ஃபார் பியூர் ரோலிங். அப்போது உங்கள் இது ரெண்டையும் சூப்பர் இம்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ட்ரான்ஸ்லேஷனல் மோஷனோட வெலாசிட்டி Vcm அண்ட் ரொட்டேஷனல் மோஷனால் பாட்டம் பாயிண்ட் இருக்கக்கூடிய வெலாசிட்டி ωr. எக்ஸாக்டாக இந்த Vcmமும் ωrரும் ஈக்குவல் ஃபார் பியூர் ரோலிங். அப்போது இந்த ரெண்டு வெலாசிட்டியும் ஆப்போசிட்டில் இருக்கிறனால இது ரெண்டும் கேன்சல் ஆஃப் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறப்போ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்டோட ரிசல்டன் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ ஒரு பாடி பியூர் ரோலிங் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டுருக்குன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் கார்டினேட் எப்படி இருக்கும்? அட் எனி மூமெண்ட் அதோட அந்த பாயிண்ட் ஆஃப் கார்டினேட் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஷுட் பி த ஆன்சர். வெலாசிட்டி ஆஃப் த பாயிண்ட் A ஷுட் பி ஈக்குவல் டு 0. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்டு ஆரிஜினில் ஒரு 2 kg இருக்குது, இங்கே ஒரு 2 kg இருக்குது, அண்ட் இங்கே ஒரு 2 kg இருக்குது. ஓகே, ஜஸ்ட் see that இந்த மாதிரி இருக்குது. கோஆர்டினேட்ஸ் இட்ஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட சைட்ஸ் ஆர் 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர். மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் 3 சென்ட்ரா மாஸோட கோஆர்டினேட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒய் கோஆர்டினேட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கெட் பண்ணிடலாம் பை யூஸிங் த சிமெட்ரி பிரின்சிபல். பிகாஸ் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை நம்ம இப்படி பாதியாக பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக மாஸ் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? அப்போது சென்ட்ரா மாஸோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னவாக இருக்க போகுது? லிட்டரலாக 1 மீட்டர். ஓகே, பிகாஸ் சென்ட்ரா மாஸ் டெஃபினட்டாக இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் தான் லையாக போகுது சம்வேர். அப்போ எக்ஸிஎம் என்ன வந்துடும்? 1 மீட்டர் வந்துடும். பட் கொஸ்டின் இஸ் நாட் அபவுட் எக்ஸிஎம், இட்ஸ் அபவுட் த ஒய்சிஎம். சென்ட்ரா மாஸோட ஒய் கோஆர்டினேட் தான் கேட்டிருக்கான். அப்போ இந்த ஒய் கோஆர்டினேட்டை எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் see that நம்ம சிமெட்ரி பிரின்சிபலை இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, 1 minute. யா, இந்த ஈச் அண்ட் எவரி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கெட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன? 0,0. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன? 2,0. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன? சி இட்ஸ் 2 மீட்டர். ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் 60. அப்போது இந்த 2 மீட்டரோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? இந்த ப்ரொஜெக்ஷன்
It's a 2 cos 60, கரெக்டா? 2 cos 60, cos 60 ஓட வேல்யூ என்ன? I think it's 1/2, is it right? So it's a 1 meter, okay? And இந்த 2 kg ஓட இந்த vertical coordinate என்ன வரும்னு பாருங்கள். இது 2 மீட்டர்னா இதோட vertical projections என்ன? 2 sin 60. அப்போ 2 sin 60னா என்ன வரும்? sin 60 ஓட வேல்யூ √3/2, is it right? So it's a √3. ஸோ அப்போ இந்த 2 kg மாஸோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1,√3ன்னு வருது. ஓகே, இப்போ இந்த எல்லா மாஸஸோட கோஆர்டினேட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ அதோட ஒய் கோஆர்டினேட், சென்ட்ரா மாஸோட ஒய் கோஆர்டினேட்டை கெட் பண்ணுறதுக்கு we can use this formula m1y1 plus m2y2 plus m3y3 divided by m1 plus m2 plus m3. I can use this formula. இங்கே m1க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 2 kgன்னு போட்டுக்கலாம். y1ஓட வேல்யூ என்ன? 0. அண்ட் m2க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? அகெயின் 2 kg. y2ஓட வேல்யூ என்னது? 0 அகெயின். அண்ட் m3ஓட வேல்யூ என்னது? அகெயின் இதுவும் 2 kg தான். பட் y3ஓட வேல்யூ என்னது? இட்ஸ் √3 divided by m1 plus m2 plus m3 which is 2 plus 2 plus 2, it's 6 kg. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 √3/6ன்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் I got a √3/3ன்னு வருது. 3 can be written as √3 into √3. ஸோ இந்த √3 கேன்சல் ஆச்சுன்னா I got a 1/√3. அப்போ YCMோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 1/√3. ஸோ it should be my answer. ஓகே, இப்போ இந்த 10th கொஷின் பாருங்கள். ஒரு ஃபேன் ரெஸ்ட்லேருந்து சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ அதோட இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீடு என்னது? 0 radian per second. அந்த ஃபேன் வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது டு ரீச் த மேக்ஸிமம் ஸ்பீடு. அப்போது இந்த 5 செகண்ட்ஸில் அதோட ஃபைனல் ஸ்பீடு என்னவாயிருது? 20 π/3 radian per second மாறிடுது. அப்போ ஆங்குலர் ஆக்சலேஷன் ஆஃப் த ஃபேன் என்னன்னு கேட்டிருக்கான். we know the formula for the angular acceleration, omega final minus omega initial by the corresponding time interval. Okay, so omega final ஓட வேல்யூ இட்ஸ் 20 π/3, omega initial ஓட வேல்யூ 0 divided by 5 செகண்ட். இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். என்ன வந்துடும்? 20 π/15 வந்துடும். கேன்சல் ஆஃப் பண்ணால் 3 4. ஸோ you got a 4 π/3 radian per second square. So it should be my alpha value. Question number 11 பாருங்கள். ஒரு ஆட்டோமொபைல் இருக்குது. அந்த ஆட்டோமொபைலோட என்ஜின் எவ்வளோ பவரை டெவலப் பண்ணுதுன்னா 100 kilowatt பவரை டெவலப் பண்ணிட்டுருக்கு. while when it is rotating with angular speed of 250 radian per second. இந்த ஸ்பீடில் அந்த என்ஜின் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ இவ்வளோ பவரை டெவலப் பண்ணுது. அப்போ டார்க் டெவலப்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். we know the formula for the power. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் ஃபார்முலாஸில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருதோ நீங்கள் லீனியர் மோஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லீனியர் மோஷன்ஸை பொறுத்தவரை பவருக்கான ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் பவர். ஓகே, அப்போ நமக்கு இங்கே ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்தவரை ஃபோர்ஸோட ரோல் எது ப்ளே பண்ண போகுது? டார்க். அண்டு லீனியர் வெலாசிட்டியோட ரோல் எது ப்ளே பண்ண போகுது? ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ டவ் இன்ட்டு ஒமேகா இதோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கணும்? ஷுட் பி ஏ பவர் ஃபார்முலா. அப்போ பவர் வேல்யூ தெரியும் நமக்கு. இட்ஸ் 100 kilowatt. 100 kilowatt அதை நான் வாட்டுக்கு மாற்றிட்டேன், எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிட்டேன். டவ்வோட வேல்யூ தெரியாது. ஒமேகாவோட வேல்யூ என்னது? 250. அப்போ டவ் தான் கேட்டிருக்கான். அப்போ டவ் என்ன வந்துடும்? 100 × 10⁻³ / 250. இது ரெண்டையும் கேன்சல் ஆஃப் பண்ணோன்னா என்ன வந்துடும்? இது 2 5s are 10, 5 5s are 25. I got a 2/5 × 10⁻³ வந்துடுது. And I can simplify this as this 20 × 10⁻²/5 வந்துடும். கேன்சல் ஆஃப் பண்ணால் 400ன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? இட் ஷுட் பி த டார்க் வேல்யூ. அப்போ டார்க்கோட வேல்யூ என்ன வருது? 400 Nm வருது. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்குது. ஓகே, இட்ஸ் a ஹாலோ சிலிண்டர். ஓகே, இந்த ஹாலோ சிலிண்டரோட ரேடியஸ் ஆர்னு சொல்லியாச்சு. இட்ஸ் a cylinder. Remember it? I have drawn like a circle, but you can understand that it's a cylinder. இந்த ஹாலோ சிலிண்டரோட ரேடியஸ் ஆர்னு சொல்லியாச்சு. அந்த ஹாலோ சிலிண்டரோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா
mr ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் த சிலிண்டர் அபவுட் திஸ் ஆக்சிஸ். அப்போ த சேம் ஆக்சிஸை பொறுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். we know that radius of gyrationக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா சி I equal to mk squared regardless of the type of the body. ஓகே, அந்த பாடி வந்து ஒரு ஸ்பியராக இருக்கட்டும், ஒரு ரெக்டாங்குலர் பிளேனாக இருக்கட்டும், ஒரு சிலிண்டராக இருக்கட்டும், ஸ்பியராக இருக்கட்டும், வாட் எவர் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் இதுதான். I equal to mk squared. ஓகே, இந்த ஃபார்முலாவையும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ கேவோட பிளேஸில் என்ன இருக்குது, அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட பிளேஸில் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். ஸோ இட் ஷுட் பி த ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். இஃப் நோ எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட்ஸ் ஆன் த சிஸ்டம், எந்த விதமான எக்ஸ்டர்னல் டார்க்கும் ஆக்ட் ஆகலை ஒரு பாடி மேலே அப்படின்னா இன்னொரு டவ் ஈக்குவல் டு dl by dt. ஜஸ்ட் லைக் அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸோட ரோலில் டார்க்கும் அண்ட் லீனியர் மொமெண்டத்தோட ரோலை ஆங்குலர் மொமெண்டமும் ப்ளே பண்ணுது. இப்போ டவ் ஈக்குவல் டு dl by dtன்னு வரும் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். அப்போ எக்ஸ்டர்னல் டார்க் ஒரு பாடி மேலே அட்டாக் எக்ஸ்டர்னல் டார்க் 0வாக இருந்ததுன்னா ஓகே dl by dt equal to 0 வந்துடும். It can happen only when L equal to constant. Okay, so which options are matching? Angular momentum of the system must be constant. Question number 14 பாருங்க. Okay, velocity of the center of mass of the solid sphere. ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, இந்த சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த சாலிட் ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, அதோட வெலாசிட்டியை VCMனு வச்சுக்கலாம். இந்த okay, just read this question carefully. Velocity of the center of mass of the solid sphere of radius r rotating with the angular speed of omega. அது ரொட்டேட் தான், அது ரோல் ஆகலை. இஸ் இட் ரைட்? ஸோ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ அதுக்கு ஆங்குலர் ஸ்பீடு இருக்குது, பட் வெரஸ் இட் மே நாட் ஹாவ் லீனியர் ஸ்பீட் ஆர் லீனியர் வெலாசிட்டி. ஓகே, அது ரோல் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். ரோல் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா VCM இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் இங்கே அது ரொட்டேட் தான் ஆகுது. ரொட்டேட் தான் ஆகுது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆங்குலர் ஸ்பீட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இட் மே நாட் ஹாவ் லீனியர் வெலாசிட்டி தென். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ்க்கு எந்த விதமான வெலாசிட்டியும் இருக்காது. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் L. ஓகே, ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது, அதோட லென்த் Lன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ராட் வந்து ரொட்டேட் ஆகுது எபோட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் மாஸ். அதோட அந்த ஆக்சிஸ் அந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாகவே பாஸ் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ராட் ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ இது ராடோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் K வேல்யூ கேட்குறான். ஸோ இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு 1 டைமென்ஷனல் ராட் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியாகவே பாஸ் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். வாட் இஸ் தட்? I equal to mL²/3 வரும்னு நினைக்கிறேன். திஸ் ஐடியா ஆல்சோ உங்களுக்கு இந்த எல்லா ஃபார்முலாஸும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான அந்த என்டையர் டேபிளையே யூ ஹாவ் டு மெமரைஸ். Okay, before starting to work out the numericals on this. இங்கே இருக்குப்பாங்க, கொடுக்கலையா? இட்ஸ் ஃபைன், இதாக இருக்குது. இட்ஸ் எ தின் ராட். அந்த ராடோட சென்டர் வழியாகவே பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது? சாரி, mL²/3ன்னு சொன்னேன். mL²/3 கிடையாது, mL²/12. அதோட எட்ஜஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து mL²/3 வரும். ஓகே, ஸோ அப்போ சென்டர் வழியாகவே பாஸ் பண்ணி இந்த ஆக்சிஸை பொறுத்து மோட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது? mL²/12 வருது. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ என்ன வருது? mL²/12. அண்ட் ஜென்ரலாகவே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? I equal to mk². இங்கே கேவோட இடத்துல என்ன இருக்குது? கேவோட இடத்துல K²ஓட இடத்துல K² இஸ் ஈக்குவல் டு L²/12 இருக்குது. அப்போ K ஈக்குவல் டு என்ன வந்துடும்?
L by root 12 வந்துடும். It is the radius of gyration value. Okay. So L by root 12, it should be the answer. Question number 16 பாருங்க. See, இங்கே வந்து ஒரு ராட் இருக்குது. இந்த ராட் இந்த ஏன்ற பாயிண்டில் பிவோட் ஆகிருக்கு. பிவோட் ஆகிருக்குன்னா அந்த ஆக்சிஸை பற்றி ரொட்டேட் ஆக முடியும்னு வச்சுக்கோங்க. அதுதான் பிவோட்டலோட மீனிங். ஓகே, அந்த எக்ஸாக்டாக அந்த ஏன்ற பாயிண்டில் ஹிஞ்ச் ஆகிருக்கு. இந்த ராடோட லென்த் எல்லுன்னு சொல்லிட்டாங்க கொஷினில் கிளியராக. ஓகே, ஒரு புல்லட் இருக்குது, அந்த புல்லட்டோட மாஸ் எம்முன்னு சொல்லிட்டான். அது ஒரு யூன்ற ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு வருது. அந்த ராடை ஏபின்ற ராடை வந்து ஹிட் பண்ணுது. அது ஹிட் பண்ணுது. இந்த ராடோட மாஸ் கேபிட்டல் எம்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த புல்லட் வந்து மோதி என்ன பண்ணிடுது, இட் கெட்ஸ் எம்பர்டு இன்டு இட். எம்பர்டுனா வந்து ஒட்டிக்கிறது. இது இந்த இன்சியல். ஓகே, ஃபைனல் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட் see that. ஃபைனலாக வந்து புல்லட் வந்து ஒட்டிக்கிறதுங்க. ஓகே, எம்பர்ட் ஆயிடுச்சு. If initially the rod is vertical, hinged at end A, then angular speed of the system just after the collision. So அப்போது இது எம்பர்ட் ஆன உடனே இப்போது இந்த என்டையர் ராட் அலாங் வித் த புல்லட் என்ன ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும், அதான் கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சி, த ஐடியா இஸ் ஸோ சிம்பிள். இப்போது இந்த ரெண்டு பாடியும் மோதுறப்போ, ஜஸ்ட் சி தட், இது மோதுறப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஓகே, மோதுறப்போ இந்த புல்லட் இந்த ராடுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், ராட் புல்லட்டுக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போது இந்த ஏன்ற பாயிண்ட்டை பொறுத்து நம்ம இந்த புல்லட் அண்ட் ராட் ரெண்டுமே சேர்த்து நம்மளோட சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, புல்லட் மேலே அட்டாக்கூடிய டார்க் எப்படி இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. அண்ட் ராடு மேலே அட்டாக்கூடிய டார்க் எப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு டார்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நெட் டார்க் என்னவாயிரும், 0 ஆயிரும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நியூட்டனோட தேர்ட் லா வேலிடாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ அந்த ஐடியா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த புல்லட் அண்ட் ராடுக்கு வெளியே இருந்து எந்த விதமான டார்க்கும் ஆக்ட் ஆகாதனால, since there is no external torque, okay, angular momentum of the system is constant. ஸோ அதாவது angular momentum வேல்யூ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்க போகுது, சேமாக இருக்க போகுது. அந்த ஐடியா தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்களேன். அப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்டை பொறுத்து, ஓகே, இந்த புல்லட்டோட ஆங்குலர் மொமெண்டத்தை கெட் பண்ணுவோம். ஓகே, இந்த புல்லட்டோட லீனியர் மொமெண்டம் என்ன, mu. ஓகே, இந்த லீனியர் மொமெண்டத்தை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இன்னும் தட் உங்கள் ஒரு வெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸில் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த எம்யூன்ற இந்த வெக்டரை, அதாவது லீனியர் மொமெண்டத்தை வெக்டரை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இட்ஸ் எம்யூ. எம்யூக்கும் ஏக்கும் இடைப்பட்ட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, எல். அப்போது இன்சியல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த புல்லட் என்ன வரும், எம்யூ எல்லுன்னு வந்துடும். ஓகே, இன்சியலாக ராடு எப்படி இருந்தது, ராடு ரெஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ ராடு ரொட்டேட் ஆகவே இல்லை இன்சியலாக. ஸோ ராடோட ஆங்குலர் மொமெண்டம் 0. அப்போ the total angular momentum of our system is this, okay, before the collision. And after the collision, இப்போ the total angular momentum of our system என்னன்னு பாருங்களேன். ஸோ இந்த புல்லட் as well as ராட் ரெண்டுமே சேர்ந்து இந்த ஏன்ற பாயிண்ட்டை பொறுத்து தான் ரொட்டேட் ஆக போகுது. ஓகே, அப்போது இது எப்படி நம்ம கெட் பண்ணலான்னா, இது வந்து ஒரு ராடு இல்லையா, ரைட். இந்த ராடு வந்து அதோட எட்ஜஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ இந்த ஒரு ராட் இருக்குன்னா, ஒரு 1 டைமென்ஷனல் ராட் இருக்குன்னா, ஓகே, அதோட எட்ஜஸ் வழியாக பாஸ் கூட ஆக்சிஸை பொறுத்து அது ரொட்டேட் ஆச்சுன்னா, அப்போ அதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் தட்? I ஈக்குவல் டு என்ன வந்துடும், ml² by 3ன்னு வந்துடும். Now only illustrated, right?
உங்களுக்கு ஒரு ராட் இருக்குது, இந்த மாதிரி ராடோட சென்ட்ரல் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/12ன்னு பார்த்தோம். அதே ராடோட எட்ஜஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/3. ஓகே, ஸோ அந்த ஐடியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ஸ் த என்டையர் ராட் வந்து இந்த ஏன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் என்ன வந்துடும், ml²/3. அண்ட் புல்லட்டை பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் மாஸ் ஏன்ற பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, எல்லுன்ற தூரம் தள்ளி இருக்குது. அப்போ பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, ml². இதுதான் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அவர் ஹோல் சிஸ்டம். இந்த டோட்டல் சிஸ்டமே ஒமேகான்ற ஒரு ஆங்குலர் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அப்போ இட்ஸ் ஒமேகா, I into ஒமேகா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு I into ஒமேகான்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஐன்றது தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் ப்ளஸ் புல்லட். ஓகே, அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை நமக்கு ஒமேகா தான் கேட்டிருக்காங்க கொஷினில். ஓகே, அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், MUL டிவைட் பை என்ன வந்துடும், ml²/3 ப்ளஸ் ml². ஸோ இந்த மாதிரி வந்துடும். இன்சர் ஸ்பீடு வின்னு எடுத்துருக்காங்க கொஷினில், நம்ம யூன்னு எடுத்துட்டோம், சாரி. ஸோ வி கேன் ஆல்சோ சூஸ் த சேம் நோஷன். ஸோ அப்போ இது என்ன வந்துடும், வின்னே எடுத்துக்கலாம், இதுவும் வின்னே வந்துடும். ஓகே, இங்கே எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்கள். யூ கேன் டேக் த L as a common, okay, from the denominator. ஸோ அப்போ MVL கீழே L காமனாக எடுத்தோன்னா இங்கே என்ன வந்துடும், ml/3 ப்ளஸ் ml. This L can be cancelled off. So what I got mv by இங்கே L காமனாக எடுத்தோன்னா என்ன வந்துடும், m/3 ப்ளஸ் mன்னு வந்துடும். It's a value of the omega. இந்த 3 LCM எடுத்துடலாம். இப்போது அடுத்து என்ன வரும், mv by L வெளியே எடுத்தாச்சு இல்லையா. ஸோ m/3 ப்ளஸ் 3m/3. இந்த 3 மேலே கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன வந்துடும், 3mv by L இன்ட்டு m ப்ளஸ் 3mன்னு வந்துடும். Which options are matching? Option C. Okay, it should be the solution. See, நான் இங்கே என்ன ஐடியா யூஸ் பண்ணேன்னு புரிஞ்சது இல்லையா. ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கொலிஷன். ஓகே, அப்படி யூஸ் பண்ணப்போ ஐ கேன் ஏபிள் டு கெட் த சொல்யூஷன் ஈஸிலி. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். இப்போது என்ன கொடுத்துட்டான்னா, ஒரு பாடி ஒரு வேரியபிள் ஆங்குலர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆங்குலர் ஸ்பீடு டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குது இந்த மாதிரி. ஓகே, த ஆங்கிள் த்ரூ விச் இட் ரொட்டேட்ஸ் பிஃபோர் இட் கம்ஸ் டு த ரெஸ்ட். ஓகே, அப்போ எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகும், ஓகே, அந்த பாடி ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கெட் பண்ணலாம், வி நோ தட் ஒமேகா இஸ் நத்திங் பட் dθ/dt இதான் ஒமேகான்னு சொல்லுவோம். ஸோ dθ/dt ஈக்குவல் டு 3 - 5t. dt இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், dθ ஈக்குவல் டு 3 dt minus 5t into dt எழுதிக்கலாம் அதை. ஓகே, ஃபைனல் அது ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு லேட் செய்து அடுத்து ஒரு டீன்ற டைம் வரைக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குன்னு தான் கேட்குறான். ஸோ டைம் இன்சியலாக 0வாக இருந்தப்போ அது அப்போ தான் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்சியல் ஆங்கிள் ட்ரான்ஸ்வர்ஸ் இஸ் 0. ஓகே, இன்சியல் டைம் 0வாக இருந்தப்போ. ஸோ ஆஃப்டர் t டைம் elapsed, ஓகே, இப்போது அது எவ்வளோ ஆங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்கோன்னா tan ஆங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வந்துடும், θ ஈக்குவல் டு 3t minus 5t² வந்துடும். இது தீட்டாக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். லெட் இட் பி. ஓகே, அது எவ்வளோ நேரம் முதல்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஓகே, அதை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். we know that the angle through which it rotates before it comes to rest, அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அது அந்த எந்த டைமில் அது 0 ஆகுதுன்னு பாருங்களேன். அப்போ 0 ஈக்குவல் டு என்ன வரும், 3 - 5tன்னு வந்துடும். அப்போ t ஈக்குவல் டு 3/5ன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? அப்போ எக்ஸாக்ட் இந்த டைம் நடந்துகிட்ருக்கப்போ தான் அதோட ஆங்குலர் ஸ்பீட் என்னவாயிருது, 0 ஆயிடுது. ஸோ அப்போ இந்த டைமை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், இந்த டைமில்
அது எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ 3 டீக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 3/5 மைனஸ் 5/2 டி ஸ்கொயருக்கு பதில் 9/25. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9/5 மைனஸ் என்ன வருது, 9/10. இதை மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 18/10 மைனஸ் 9/10 which is 9/10. So 9/10 radian. It should be the answer. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஓகே, இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க. இஃப் சடன்லி எர்த்ஸ் ரேடியஸ் எர்த்தோட ரேடியஸ் ஒரிஜினல் ரேடியஸ் ஆறுன்னு வச்சுக்கலாம். சடன்லி எர்த்தோட ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா 1/n டைம்ஸ் ஆயிடுது. அப்போ அதோட ஒரிஜினல் ரேடியஸில் இப்போ என்ன ஆயிடுது, 1/nth டைம்ஸ் ஆயிடுது ரேடியஸ். பட் பூமியோட மாஸ் என்ன இருந்துச்சோ அதே மாஸ் தான் இன்னமும் இருக்குது. தென் நியூ டியூரேஷன் ஆஃப் 1 day என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, லெட்ஸ் சே தட் ரைட் நவ் எர்த் வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து ஒரு ஒமேகான்ற ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ வி நோ த ஃபார்முலா ஃபார் த ஆங்குலர் மொமெண்டம், L = I ஒமேகா. ஓகே, அண்ட் இந்த நம்ம ஒரு இமேஜினரி அசம்ஷன் பண்ணுறோம் இல்லையா, சடனாக எர்த்தோட ரேடியஸ் சுருங்குதுண்டு. அப்படி சுருங்குறப்போ வெளியேருந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் டார்க்கும் அப்ளை ஆகலை. அது இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால சுருங்குது, இன்டர்னல் டார்க்ஸ்னால சுருங்குது. ஓகே, வாட் எவர். பட் வெளியே அந்த சிஸ்டத்துக்கு எர்த்துக்கு வெளியே இருந்து எந்த விதமான டார்க்கும் அப்ளை ஆகலை. அப்போது இன்சியல் ஆங்குலர் மொமெண்டமும் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டமும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன வரும், ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு I dash ஒமேகா டேஷ்னு வந்துடும். ஸோ நமக்கு இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் எர்த்து. கரெக்டாக? ஒரு சாலிட் ஸ்பியரோட ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரியும். வாட் இஸ் தட்? இங்கே பாருங்கள், சாலிட் ஸ்பியரோட ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, we know very clearly its value is இங்கே இருக்குது. ஒரு சாலிட் ஸ்பியரோட டயமெட்ரிக்கல் ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வருது 2/5 mr². ஸோ ஐக்கு பதில் என்ன போட்டுக்கலாங்க, 2/5 mr² போட்டுக்கலாம் ஒரிஜினலாக. பட் இப்போது நியூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இப்போ ரேடியஸ் வந்து r/n மாறிடுச்சு, மாஸ் அதே தான். அப்போ நியூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/5 மாஸ் அதே தான். பட் ரேடியஸ்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், r/n² போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நியூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பட் நமக்கு தெரியும் அந்த பூமிக்கு வெளியிருந்து எந்த விதமான ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ அப்போ L இனிஷியல் ஷுட் பி ஈக்குவல் டு L ஃபைனல். ஸோ விச் மீன்ஸ் 2/5 mr² into omega initial is equal to 2/5 mr²/n² omega dash omega final கூட வச்சுக்கோங்க, அதை வாட் எவர். ஓகே, ஸோ இப்போ இந்த 2/5 இந்த 2/5 கேன்சல் ஆயிரும், m கேன்சல் ஆயிரும், r² கேன்சல் ஆயிரும். வாட் I got a omega initial into n² equal to omega final. ஓகே, இனிஷியலாக எர்த்தோட ஆங்குலர் ஸ்பீடு என்னென்னு பாருங்களேன். எர்த் வந்து ஒரு டைம் ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுன்னு பாருங்கள். கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, லிட்டலாக 1 டேயோட டைம் என்ன ஆயிரும்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இஸ் இட் ரைட்? யா. ஸோ இன்சியலாக அந்த எர்த்தோட ஆங்குலர் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 2π ஆங்கிளை ஓகே 1 டேயில் கவர் பண்ணுது. ஓகே, இப்போது ஒமேகா ஃபைனல் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதே 2π ரேடியனை இது எவ்வளோ டேஸில், ஐ டோன்ட் நோ ஹவு மெனி டேஸ் இட்ஸ் கோயிங் டு டேக். லெட்ஸ் சே தட் இது எவ்வளோ டே எடுக்குன்றது தெரியாது, அது எக்ஸ் டேஸ்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டியூரேஷன் ஆஃப் நியூ டே என்னவாக போகுது, எவ்வளோ ஹார்ஸ் இன் ஹார்ஸில் கேட்குறானா, சாரி. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2π/1 டேக்கு எவ்வளோ ஹார்ஸ் இருக்குது, 24 ஹார்ஸ் இருக்குது. அப்போ 2π ரேடியன் பை 24 ஹார்ஸ்னு எழுதிக்கலாம் ஒமேகா இன்சியலை. ஒமேகா ஃபைனலில் எப்படி எழுதிக்கலாம், 2π ரேடியன் பை அது எவ்வளோ ஹார்ஸ்ன்றது தெரியாது. ஸோ n ஹார்ஸ்னு எழுதிக்கிட்டேன். என்னன்றது இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோமோ, சாரி. ஸோ ஐ கேன் யூஸ் சம் x ஹார்ஸ்.
இப்போ இந்த 2 பை கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் எக்ஸ் ஹார்ஸ் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 24/n² வந்துடும். ஓகே, ஸோ அப்போது அந்த மாதிரி பூமி சுருங்கின பின்னாடி அப்போ 1 டேக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டூரேஷன், நம்பர் ஆஃப் ஹார்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 24/n². ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ஷுட் பி த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். A vector and B vectors are the two vectors in a plane of different magnitude other than 0. See, A vector B vector ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது. இது A vector, ஓகே, அண்ட் இது B vector. இது ரெண்டு வெக்டர்ஸுமே ஒரே பிளேனில் தான் இருக்குது. ஓகே, பட் இந்த ரெண்டு வெக்டர்ஸோட வேல்யூ 0வும் கிடையாது 1ம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி. அப்போ இந்த ஏபிக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் இருக்குன்னா அந்த யூனிட் வெக்டரோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்டிருக்கான். we know that A cross B போட்டிங்கன்னா என்ன வந்துடும், A cross B வந்து இந்த ஏபி லையாக இருக்கக்கூடிய பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும், A cross B இருக்கும். அப்போ இந்த A cross Bயை அதோட வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த டைரக்ஷனில், அதாவது இந்த ஏபிக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் என்ன கிடச்சிரும், யூனிட் வெக்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ இட் ஷுட் பி த ஆன்சர் தென். ஸோ ஆப்ஷன் சி ஷுட் பி த ஆன்சர். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 20 பாருங்கள். சி, இது வந்து ஒரு ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகே, இங்கே வந்து ஒரு மேன் நிற்கிறாரு, இந்த எட்ஜில் இங்கே நிற்கிறாரு மேன். ஓகே, இந்த மேனோட மாஸ் வந்து ஒரு சைல்டு, இது சைல்டோட மாஸ் வந்து 4 kg. அண்ட் இந்த உடன் பிளாங்கோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 kg. ஓகே, அண்ட் இது ரெண்டுமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் த ஹோல் செட்டப் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஏ சம் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு ஐஸ் கட்டி மேலே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் சைல்டு வாக்ஸ் ஆன் த பிளாங்க் வித் வெலாசிட்டி ஆஃப் 40 m/s. இப்போ சைல்டோட வெலாசிட்டி என்னன்றது வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. அண்ட் பட் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரிஜினலாக சைல்டும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு, பிளாங்கும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு. அப்போது இந்த சைல்டு அண்ட் பிளாங்கோட சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும், 0வாக இருந்திருக்கும். பிகாஸ் சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா என்ன, சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டிக்கான ஃபார்முலா m1v1 + m2v2 டிவைடட் பை m1 + m2. சின்ஸ் ஒரிஜினலாக சைல்டும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு, பிளாங்கும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ v1 0, v2 0. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சைல்டு அண்ட் பிளாங் இஸ் 0 இனிஷியலி. இப்போ சைல்டு மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா சைல்டு பிளாங்குக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் பேக்வேர்ட்ஸில். ஓகே, அண்ட் பிளாங் சைல்டுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் ஃபார்வேர்டில். ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி கண்டிஷன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அப்போ இனிஷியலாக இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சைல்டு அண்ட் பிளாங் 0னா, ஓகே, ஃபைனலாகவும் சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்னவாக இருக்கணும், 0வாக தான் இருக்கணும். தட் இம்ப்ளைஸ் தட் மாஸ் ஆஃப் த சைல்டு அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சைல்டு plus mass of the plank, velocity of the plank divided by m1 plus m2 should be equal to 0 ன்னு வந்துடும். இது 0 into anything 0 ஆயிரும். ஸோ mass of the child, velocity of the child equal to mass of the plank, velocity of the plank வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாஸ் ஆஃப் த சைல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 4 kg. ஓகே, இட்ஸ் a 4 kg. வெலாசிட்டி ஆஃப் த சைல்டு என்னன்றது நமக்கு தெரியாது, லெட் இட் பி வி சைல்டு. அண்ட் மாஸ் ஆஃப் த பிளாங் தெரியும், இட்ஸ் a 40 kg. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பிளாங் என்ன, இப்போ வெலாசிட்டி ஆஃப் த பிளாங், வெலாசிட்டி ஆஃப் த சைல்டு ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு. வாட் இஸ் தட், இட்ஸ் a velocity of the child is equal to -10 times of velocity of the plank. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், velocity of the child with respect to the plank கொடுத்துட்டான், which is 10 m/s. அதாவது என்ன அர்த்தம்னா velocity of the child minus velocity of the plank. அதான் என்னது, velocity of the child with respect to the plank, அதோட வேல்யூ தான் என்னது 10 m/s. ஸோ
நமக்கு இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ இப்போ velocity ஆஃப் த சைல்டு அதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், velocity ஆஃப் த சைல்டுக்கு பதில் சிம்பிள் ஐ கேன் சப்ஸ்டியூட் minus 10 times of the velocity of the plank போட்டுக்கலாம். ஓகே, மைனஸ் விபி ஈக்குவல் டு 10 மீட்டர் பை செகண்ட். இதை கூட்டினா எனக்கு என்ன வந்துடுது, minus 11 விபின்னு வந்துடுது, விச் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பை செகண்ட். அப்போ velocity of the plank with respect to ground தான் கேட்டிருக்கேன். அப்போ விபி என்ன வருது, minus 10/11. இந்த மைனஸ்ன்றது சைல்டு ஃபார்வர்டில் போகுதுன்னா பிளாங்க் பேக்வேர்டில் போகுது அப்படின்றதான் திஸ் மைனஸ் இஸ் இண்டிகேட்டிங். ஸோ அப்போ 10/11 it should be the answer. Okay, we can see the next question number 21 பாருங்க. 3 rings each of mass. ஓகே, இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது. இந்த மாதிரி I think it's very complicated to draw it, but anyhow you can accept this, right? Okay, it's fine. See, இந்த மாதிரி ஒரு 3 ரிங் இருக்குது. இந்த 3 ரிங்கோட மாஸும் ஆர், 3 ரிங்கோட ரேடியஸும் ஆர், ஐடென்டிக்கல். ஓகே, இது எல்லாமே இந்த மாதிரி டச்சாக இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் சிஸ்டம் அபவுட் திஸ் ஓ டாஸ் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். நமக்கு தெரியும் ஒரு ரிங்குன்றத இந்த மாதிரி ஒரு பாடி. ஓகே, ஒரு ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயமெட்ரிக்கல் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் தட்? ஒரு ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயமெட்ரிக்கல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ரிங் இருக்குது. யா, வேர் இஸ் தட்? யா, ஒரு ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயமெட்ரிக்கல் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் mr²/2. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது, mr²/2. பட் நமக்கு இந்த ஒரு ரிங்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி 3 ரிங் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் mr²/2. ஓகே, இதுக்கு அப்படியே பேரலாக இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதை சேம் ஆக்சிஸை பொறுத்தா இந்த 3 ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம கெட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ரிங்கை பொறுத்தவரை, ஓகே, இந்த ரிங்கை பொறுத்தவரை இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. இதுக்கு பேரலாக ஒரு ஆறுன்ற தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கெட் பண்ணலாம், பை யூசிங் த பேரல் ஆக்சிஸ் தியரம் we can get it. ஓகே, ஸோ எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். லிட்டில் ஐ கேன் சே தட் இந்த ஓ டாஸை பொறுத்து இந்த செகண்ட் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு பார்த்தீங்கன்னா mr²/2. யூனோ தட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, IAB = ICM + MD². இதுதான் பேரல் ஆக்சிஸ் தியரம். ஓகே, சென்ட்ரா மாஸ் வழியாக பாசக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, mr²/2. ஸோ ப்ளஸ் m. ஸோ அந்த சென்ட்ரா மாஸ் வழியாக பாசக்கூடிய ஆக்சிஸ்க்கும் இப்போ நியூ ஆக்சிஸ் கிடைப்பட்ட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் என்னது, d. ஸோ டிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், rன்னு போட்டுக்கலாம். ஸோ d². இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துடும், 2mr² + mr², இட்ஸ் 3mr²/2ன்னு வந்துடும். ஸோ இட்ஸ் எ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஓ டாஸ். அப்போ இந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3/2mr². அதே தான் இந்த ரிங்குக்கும். ஸோ அப்போ இன்னொரு 3/2mr² வந்துடும். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் சிஸ்டம் என்ன வந்துடுது, 3/2mr² into 2 ஃபார் 2 ரிங்ஸ். இந்த 2 ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் இந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது, mr²/2 itself ப்ளஸ் mr²/2 itself. அப்போ இந்த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் என்ன வருது, 3mr² ப்ளஸ் mr²/2. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடச்சிரும், நமக்கு ரிசல்ட்னு கிடச்சிரும் 6mr² + mr², இட்ஸ் 7mr²/2ன்னு வந்துடுது. ஸோ இட்ஸ் a mode of inertia of the all the 3 rings about that axis O dash. So are we having this in option? Let me check it once. Yeah, 7/2mr². It should be the answer. Okay, question number 22 பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சீலிங் இருக்குது. சீலிங்லேருந்து 2 ஸ்ட்ரிங் தொங்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரிங்கோட எண்டில் ஒரு ராடு வந்து டை பண்ணியிருக்கோம். இந்த ராடை வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மீட்டர் ஸ்டிக்கோட மாஸ் வந்து எம்முன்னு சொல்லிட்டான். இதோட மாஸ் வந்து எம்முன்னு சொல்லிட்டான். இது வந்து 2 லைட் ஸ்ட்ரிங்னா இதோட மாஸ் நெக்லிஜிபிள்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரிங்ஸோட மாஸ் இஸ் வந்து நெக்லிஜிபிள்.
the initial angular acceleration of the stick if one of the strings is cut. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. அப்போ ஆப்வியஸாக இந்த ஏன்ற பாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ரிங் என்ன ஆகும், ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறப்போ வித் வாட் இனிஷியல் ஆக்சலேஷன் இது ரொட்டேட் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ யூ கேன் வெரி கிளியர்லி see தட் இந்த ஸ்டிக்கோட என்டையர் வெயிட்டுமே இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ வெயிட்டோட வேல்யூ mg. ஸோ அப்போ இந்த mgனால தான் அது ரொட்டேட்டே ஆகுது. அப்போ mgக்கும் நமக்கு கன்சிடர் பண்ண அந்த ஏன்ற பாயிண்ட் கூடப்பட்ட அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, இட்ஸ் எ மீட்டர் ஸ்டிக், இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், 0.5 மீட்டர். ஸோ இப்போ 0.5 இன்ட்டு mg இட்ஸ் எ டவு ஈக்குவல் டு என்ன வந்துடும், I ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ ஒரு பாடி ஒரு ஒன் டைமென்ஷனல் ராட் அதோட எட்ஜஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது, mL²/3. இஸ் இட் ரைட்? ஸோ இப்போ 0.5 mg ஈக்குவல் டு mL². இங்கே எல்ன்றது என்னது, டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் விச் இஸ் 1 மீட்டர், பிகாஸ் மீட்டர் ஸ்டிக்குன்னு கொடுத்துட்டோம் கிளியராக. ஸோ அப்போ mL²/3ன்னு வந்துடும் இன்டூ ஆல்ஃபா. திஸ் m will get cancel. ஸோ என்ன வந்துடும், ஜியோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கிட்டா 10 into 0.5 இட்ஸ் எ 5. ஸோ 5 into 3 15. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வருது, 15 radian/second². ஸோ இட் ஷுட் பி மை ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதோட மாஸ் 1 kgன்னு சொல்லியாச்சு. ஓகே, அந்த பார்ட்டிக்கல் எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா அலாங் சம் லைன் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, y = x+3. அந்த பாடி என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா ஸ்பீடும் கொடுத்தாச்சு 3 மீட்டர்/செகண்டு. அப்போது அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன, about the origin சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ how can we get the answer to this? இந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் இது கிராஃபிக்கில் வரையலாம். ஸோ திஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் த ஒய் ஆக்சிஸ். y = x+3. இந்த கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 0 இருக்கப்போ ஒய்யோட வேல்யூ 3. அண்ட் ஸோ த கிராஃப் இஸ் கோயிங் டு லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்க போகுது. இங்கே வேல்யூ வந்து 3, ஒய் இன்டர்செப்டோட வேல்யூ 3. அண்ட் இந்த கிராஃபோட ஸ்லோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, y = mx+c. ஸோ எம்மோட வேல்யூ 1, ஸோ ஸ்லோப்போட வேல்யூ 1. ஸோ இந்த டைரக்ஷனில் அந்த பாடி என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது மேக்னட் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் about the origin. அப்போ அந்த ஆரிஜினை பொறுத்து அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதை எப்படி கெட் பண்ணலாம்னா ஈஸியாக கெட் பண்ண முடியும். ஜஸ்ட் see that இந்த 3யை நீங்கள் பிரேக் பண்ணலாம். எப்படி பிரேக் பண்ணலான்னா இந்த ஆங்கிளை ஃபஸ்ட்டு கெட் பண்ணிடுவோம். let me try to get this angle first. ஓகே, சின்ஸ் உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு சொல்லியாச்சு, 1ன்னு சொல்லியாச்சு. அப்போ tan theta is equal to slope. ஓகே, அப்போ டீட்டோட வேல்யூ என்ன இருக்குது, 45 டிகிரி. ஸோ அப்போ இது 45 டிகிரினா இந்த 3யோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், ஓகே 3யோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும், 3 cos 45. ஸோ இது 3 cos 45. ஸோ அதே மாதிரி இதை இந்த 3யை இப்படி பிரிச்சோன்னா என்னது, இட்ஸ் எ 3 sin 45. அண்ட் இந்த 3 sin 44 ஆக்ஷன்ஸ் ஆரிஜின் வழியாகவே இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஒரு எந்த விதமான ஆங்குலர் மொமெண்டத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. பிகாஸ் உங்களுக்கு இந்த வெலாசிட்டி வெக்டருக்கும் ஆர் வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் 0. ஸோ அப்போ எல் angular momentum produced by this velocity, because you know that formula for the angular momentum is equal to r cross p. ஆரும் பியும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா எல் என்னது 0. அப்போது உங்களுக்கு இங்கே பின்றது வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும், அதே பக்கம் தான் பியும் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வியும் ஆரும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறனால இந்த காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டினால் நமக்கு என்ன இருக்காது, எந்த விதமான ஆங்குலர் மொமெண்டமும் ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. ஓகே, அப்போ ஒன்லி திஸ் காம்பனண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு இந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்ன, 3 cos 45. இது வெலாசிட்டியோட வேல்யூ, மாஸோட மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், 1 வந்துடும். ஸோ இதுதான் வெலாசிட்டி. ஓகே, சாரி இதான் மொமெண்டம், m இன்டூ வி. ஸோ இட்ஸ் மொமெண்டம் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வருது, 3 வருது.
ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிடும் எனக்கு ஆங்குலர் மொமெண்டம் கிடச்சிடும். ஸோ 3 × 3 9 cos 45 வேல்யூ என்ன வருது 1/√2 வருது. ஸோ அப்போது ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன வருது 9/√2 வருது. ஸோ இட் ஷுட் பி மை ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். ஒரு பர்சன் வந்து a person is standing with his arm folded. ஒரு பர்சன் வந்து அவருடைய ஆர்ம் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்மோட சென்டரில் நிற்கிறாரு. இந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அதோட கைனடிக் எனர்ஜி என்னென்னு கொடுத்துட்டான்னா 10 ஜூல்ஸ்ன்னு சொல்லட்டான். ஓகே, standing at the same place if he stretches his arm outwards such that the mode of inertia of the system gets doubled. ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். we know the formula for the kinetic energy. அந்த பாடி அந்த என்டையர் சிஸ்டம் என்ன ஆகிட்டுருக்கு, அந்த என்டையர் சிஸ்டமும் பியூர் ரொட்டேஷனல் மோஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டுருக்கு. அப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்னது 10 ஜூல். இது கொடுத்துட்டாங்க கொஷினில். இப்போது அந்த மேன் கையை விரிக்கிறான். அப்படி விரிக்கிறது மூலமாக மோட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அப்போது நியூ கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறான். அப்போ K dash is equal to ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது, டபுள் ஆகுது கையை விரிக்கிறது மூலமாக. பட் அப்போ நியூ ஆங்குலர் ஸ்பீடு என்ன அது தெரியாது, அது ஒமேகா டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதை தான் என்னென்னு கேட்டிருக்கான். அப்போ K டேஷோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃப்ரம் த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் we can say that இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். பிகாஸ் அந்த மேன் கையை வெறிக்கிறப்போ அந்த மேன் அந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே சேர்த்து சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டத்துக்கு வெளியே இருந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் டார்க்கும் ஆக்ட் ஆகலை. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும், கன்சர்வ்டாக இருக்கணும். அப்போ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ஐ ஒமேகா ஈக்குவல் டு ஐ ஒமேகா, ஐ இனிஷியல் ஒமேகா ஈக்குவல் டு ஐ ஃபைனல் ஒமேகா ஃபைனல். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வி ஹாவ். ஓகே, இதை நம்ம ஐ இன்சியல் என்ன ஐனே வச்சுக்கலாம். ஒமேகா இன்சியலோட வேல்யூ தெரியாது, அது ஒமேகானே வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு, பட் ஐ ஃபைனலோட வேல்யூ என்னது 2iக்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஒமேகா ஃபைனலோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஒமேகா ஃபைனலோட வேல்யூ ஒமேகா பை 2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒமேகா ஃபைனலோட வேல்யூ ஒமேகா பை 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஒமேகா ஃபைனலுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஒமேகா பை 2ன்னு போடலாம். அப்போ என்ன வருது, ஐ ஒமேகா டேஸ்க்கு பதில் ஒமேகா பை 2 நான் போட்டேன்னா ஐ காட் ஐ ஒமேகா ஸ்கொயர் பை 4 வந்துடுது. இட்ஸ் அ KE ஃபைனல். ஸோ அப்போது என்ன கேட்டிருக்கான், கைனடிக் ஆஃப் த சிஸ்டம் பிகேம்ஸ் ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜியை ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்டை வச்சுக்கிட்டோன்னா இது வந்து என்ன, அது ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி மாதிரி என்ன இருக்குது 1/2 டைம்ஸ் இருக்குது. இஸ் இட் ரைட்? ஸோ ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னது 10 ஜூல். அப்போ ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயருக்கு பல என்ன போட்டுக்கலாம் 10 ஜூல்னு போட்டுக்கலாம். அப்போ 10/2 என்ன வருது 5 ஜூல்ஸ்னு வந்துடுது. அப்போ ஃபைனல் நியூ கைனடிக் எனர்ஜி என்ன வருது 5 ஜூல். ஸோ 5 ஜூல் ஷுட் பி மை ஆன்சர். அண்ட் இட்ஸ் அவர் லாஸ்ட் கொஷின். இந்த கொஷினோட நம்ம we will wind up the session. ஓகே, இங்கே பாருங்கள், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தின் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் m. ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது, இதோட மாஸ் m, லென்த் Lன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த என்டையர் ராடும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகிறப்போ அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா mL²/10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆக்சிஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ராட், அப்போ சென்டர் ஆஃப் ராடில் இருந்து அந்த கன்சிடர் பண்ண ஆக்சிஸ் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம்னா, we can simply use the parallaxis theorem. இந்த என்டையர் ராடுமே இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அப்போது அதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் தட், ICM is equal to mL²/12ன்னு வந்துடும். அப்போது இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ் கிடைப்பட்ட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன x. அப்போ we can make use of the parallaxis theorem here. அப்போ இந்த ஆக்சிஸை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம A அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மோட் ஆஃப் இனர்ஷியா about the A axis is equal to ICM plus mx² வந்துடும். இஸ் இட் ரைட்? ஸோ இந்த ஐயோட வேல்யூ தான் என்னது mL²/10, ICMோட வேல்யூ என்னது mL²/12. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு mx². இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், mL²/10 minus mL²/12
is equal to mx squared. நான் m காமன் எடுத்து கேன்சல் பண்ணனா I got l squared by 10 minus l squared by 12 is equal to x squared வந்துரும். இதை சிம்பிளிஃபை பண்ணனா 12l squared minus 10l squared, it's 2l squared by 120 வந்துரும், which is equal to x squared. கேன்சல் ஆஃப் பண்ணால் l squared by 16 வந்துடுது. l squared by 60 is equal to x squared. அப்போ x ஓட வேல்யூ என்ன வந்துடும், l by root 16 வந்துடும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், root 60 60 எப்படி எழுதிக்கலாம்னா 30 into 2ன்னு எழுதிக்கலாம். 30 into 2 which can also be written as 15 into 2 into 2. இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ l divided by 2 root 15. So it should be my answer. So guys, with this we will wind up. Okay, in the next class we can work out the numericals from the gravitation chapters. Thank you all.